என்னம்மா எதுவும் யோசனையில இருக்க? இத்தனை நாளும் பொட்டி கடை பொண்ணாதான் அவங்களுக்கு துணையா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க ஒண்டியா தனியாளா? அதான். புரியுதுமா. நானும் காலையில அந்த யோசனையில தான் இருந்தேன். அவங்க பாதுகாப்புக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னப்பா தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சத்தம் போட்ட ஒரே வீச வீசிடுவேன். நான் என்னன்னா லாஜிக் இல்லாம பேசுறீங்க. இவ்வளவு பெரிய அருவாளை பார்க்கும்போது சத்தம் தானா வருதுண்ணா. கொதிக்கிற தண்ணி மூஞ்சி ஊத்திட்டா. எங்கேயாச்சும் போய் 2 உலக பிடிச்சு வந்து தூர் வந்து கதை உடைச்சு அவளை வெளியே எடுத்துவாங்கடா. வந்துட்டாரா என் மாப்பிள? இனி பாருங்கடா இவர் வித்தைய. மாப்பிள பூந்து விளையாடுங்க. அநேகமா என் உதவி உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்ல மாப்பிள. நான் வாம பண்ணி சண்டை கேடியா இருக்கணும். நீங்க சண்டை முடிச்சிட்டீங்க. மன்னிப்பு கேள்றா. கேள்றா. கால்ல விழுடா. மன்னிச்சுக்குமா. என்னடா முறைக்கிற மாப்பிள? ராத்துல வீடு பூந்து ஒரு பொண்ணை கெடுக்க வந்திருக்கான். இவனை சும்மா விட்டுறதா? இவனுக்கு பல சீர்வரிசை எல்லாம் செஞ்சுதான் மாப்பிள அனுப்பணும். வேண்டாமா சும்மா. என்ன அப்படி? இவனை நான் சும்மா விடவே மாட்டேன். என்ன படுவான் லுக்குற லுக்கு. மா நீ கதை சாத்தி விடுங்க மாப்பிள. நீ வா மாப்பிள. என்னடா என்னடா பாக்குறீங்க? போடா என்ன போங்க.
பாருமா, ஊரு பெரிய மனுஷன்ற முறையில தர்மகத்தான்ற பொறுப்போட தான் இந்த பஞ்சாயத்தை நான் கூட்டி இருக்கிறேன். ஒரு புது பாயிண்ட் ஒன்று யோசித்து வச்சிருக்கேன். அதை இப்ப கேட்டா? வேணாம் வேணாம், நானே பேசிக்கிறேன். நான் இப்பவே பேசணும், அது எனக்கு மறந்து போ. தர்மகர்த்தாவா பேசுறாங்கறாருல, நீ சும்மா கடை. ஆனா கொடிக்கிறப்ப நான் எடுத்து விட போற பாயிண்ட்ல அவனுக்கு பதில் சொல்ல முடியாம சிக்கிக்கிட்டு சீக்கி அடிக்க போறான் பாரு. அட தலை இருக்கும்போது வாழலாமா? தர்மகர்த்தாவே பேசு. அப்ப நாட்டாம நாக்கு வலிச்சவள இருக்க. சரி விடுங்கப்பா, அந்த ஆள் வலிக்கிட்டு உள்ள இருந்து வெளியே என்னதான் வருதுன்னு பாத்துருவோம். நல்லா பாத்துக்கூட ஐயா. ஏப்பா முத்து, சின்ன மைனர் தான் தப்பான எண்ணத்தோட அந்த பொண்ணு வீட்டுக்கு ராத்திரி 2 மணிக்கு வந்தான். ஆனா சொல்லி வச்ச மாதிரி அதே ராத்திரி 2 மணிக்கு நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திய, அது எப்படி? முத்து, அந்த நேரத்துல நீ எதுக்கு அங்க வந்த? இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்கு அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. ஏய், அண்ணே, நான் பேசிக்கிறேன். நீ சொன்னது கரெக்டாயா? பாத்தா அவங்களே ஒத்துக்கிட்டான் பாருங்க. எங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு. மறந்துதான். அப்படி போடு. ஏல பாயிண்ட்களே பேசப்படாதுன்னு சொன்னாலே அந்த மர்ம முடிச்ச எப்படி ஆத்து பார்த்தா? அந்த ஒண்ணு என்னம்மா? அவங்கதான் எனக்கு அண்ணியா வரப்போறாங்க. அண்ணினா சொல்ல. ஆமா. ஓஹோ, அந்த அளவுக்குன்னா அவனே தனியா விட்டு வைக்கணும். ஏன் உங்க வீட்டுல விட்டு வச்சிருக்க வேண்டியதானே? அத நானா செஞ்சிருந்தா நீங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிருப்பீங்க. இப்ப ஊர் அறிய உங்க வாயிலேயே வந்துருச்சுல்ல, இப்ப கூட்டிட்டு போறேன். வாங்க அண்ணி. நீயா அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டு போன அனுப்பிச்சு வச்சிடா. எதிர்பாராத திருப்பத்தை உண்டாக்கிட்டியடா. எல்லாரும் வாயிலையும் அநியாயமா மண்ணெள்ளி போட்ட இவனை சும்மா உள்ளாமையா? ஏமா மரகதம், நீ பாட்டுக்கு அண்ணின்னு சொல்லி அந்த பொண்ணு கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கவும் இல்ல, கேட்கவும் இல்லையே. இப்ப கேட்டுருங்க. ஏமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? இல்ல. இல்லையா? ஆமா, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா, நீங்க என்கிட்ட உனக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டதுதான் எனக்கு பிடிக்கல. போன வாரம் நான் உங்களுக்கு பணம் கொடுக்கும் போதே என்ன சொன்னேன்? ஒரு 20 நாளைக்கு என்ன தொந்தரவு பண்ண நான் சொன்னா இல்லையா? மனுஷனுக்கு நோவு சொல்லிட்டா வருது. போன வாரம் வரைக்கும் நல்லா விளையாண்டுகிட்டு இருந்த குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனேன். இது ஹார்ட் ப்ராப்ளம். 2 நாள்ல ஆபரேஷன் பண்ணலன்னா குழந்தை உயிருக்கே ஆபத்து. 2 லட்சம் ரூபாய் செலவாகும்னாரு. என்கிட்ட பணம் இருந்தா உன்கிட்ட எதுக்கு நான் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறேன்? என்கிட்ட கெஞ்சறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதோ அவருக்கு இன்னைக்கு 2 லட்சம் கொடுக்கறதா சொல்லிருந்தேன். அதை புறத்துக்குள்ளே எம்பாடு உம்பாடுன்னு ஆயிடுச்சு. என்னங்க இனிமேல் சாராய கல்யாணம் அடிப்பானே. உனக்கு எந்த அளவுக்கு துளிர் விட்டுருந்தா அங்கேயே வந்து கேள்வி கேட்க. உங்க அப்ப சேர்த்து வச்ச காசுல நான் குடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன். இனிமே கிளம்ப வருவாடே சொல்லி அப்பல வேண்டாம். இது புருஷன் முன்னாடி இருக்கிறாரு. 3வது மனுஷங்க நம்ம உள்ள போனோம்னா இன்னும் விரசமாயிடும். ஆமா, நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏன்பா, எவனோ ஒரு டப்பா தரைய நடக்கவே முடியல, இவன் போய் என்ன பண்ண போறான்? கட்டின பொண்டாட்டிய இத்தனை பேர் மத்தியில இப்படியா அசிங்கப்படுத்துறது? நீ இவள வச்சிருக்கிறியா? சொல்லியா, இவள வச்சிருக்கிறியா? இவங்க வயசு என்ன, என் வயசு என்ன? வயசெல்லாம் இருக்கட்டையா, புருஷன் பொண்டாட்டி சண்டையில நடுவுல வந்து கேள்வி கேக்குறல்ல, அப்ப நீ இவள வச்சிருக்கிறன்னு அர்த்தம். தப்புதான்ப்பா, நான் கேட்டது தப்புதான். பாத்தியா மாப்ள, ஒரு முத்தலான ஆள் போனதுக்கே இவ்வளவு அசிங்கமா கேக்குறான். நீ வாலிப முறுக்கோடு இருக்க. இப்ப நீ போனேன்னு வையி, அவனுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை கொழுக்கு முழுக்குன்னு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நீ தான் தகப்பேன்னு உன் தலையில கட்டிருக்காங்க. இந்த கொடுமை எல்லாம் பதில் சும்மா இருக்க சொல்றீங்களா? ஆனா இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க வேண்டாம். நான் அவளை வச்சிருக்கேன்டா. மாப்ள, டர்னிங் பாயிண்ட். யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. என்னைய வச்சிருக்கேன்னு சொல்றேன். கொஞ்சம் நேரம் பேசாம இருங்க. நான் இவளை வச்சிருக்கேன்டா. இத்தனை பேரு முன்னாடி என் பொண்டாட்டிய வச்சிருக்கேன்னு நான் சொன்னேன். ஆமாண்டா, வச்சிருக்கேன். ஒன்ன
என்ன ஆயுதத்துல நீ கில்லாடியா ஓடுறா உன் கை மட்டும் தான் கத்தி கப்பலா பிடிக்கும் என் கையை நான் பூ பறிக்கணும்னு நினைச்சியா இப்ப நான் குத்துறேன்டா வேண்டாயா வேண்டாம் என் புருஷனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அவரை விட்டுருங்கயா விட்டுடுங்க பாத்தியா சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க ஆனா அவன் உசுருக்கு ஒரு ஆபத்துன்னா ஒண்ணு பெத்தவ வருவா இல்ல கட்டின பொண்டாட்டி மட்டும்தான் வருவா டேய் கோயில் கர்ப்பகிரகத்துல இருக்கிற சாமி இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் கண் கூட தெரியலடா ஆனா பெண்ணுங்கிறவ நம்ம கண்ணு முன்னால நடமாடுற சாமிடா ஐயா என் புருஷன் போதையில இருக்கும் போதே என் தப்பு தண்டவா நடந்துக்குவாரு மத்தபடி அவர் ரொம்ப நல்ல மனுஷையா அவரை விட்டுடுங்க ஐயா இது உன் கையில கால நினைச்சுக்கோ நான் ஒரு வார்த்தைக்காக கூட இப்படி பேசிருக்க கூடாது ஆனா உரைக்கிற மாதிரி சுருக்குன்னு பேசினாதான் உன் புருஷனுக்கு உணர்த்த முடியும்னு பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருமா போயா போலாம் ஆமா நம்மளை எல்லாம் 10 மாசம் சுமக்கிற பெண்களை சாமிக்கு சமமா நினைக்கிறாரு பாருங்க என் தங்கச்சிக்கு இவர்தான் சரியான மாப்பிள்ள அண்ணா என்ன புரோக்கர் சாமான் வாங்கலான்னு வந்தேன் அந்த இடத்துல ஒரு 300 ரூபாய் பத்தல என்னடா பண்றதுன்னு தகஞ்சின்னு இருந்தேன் நல்ல வேலை நீங்க கண்ணுல பட்டீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா இல்லடா நீ கல்யாண புரோக்கர் ஆமாங்க. அந்த மோட்டார் பைக்ல ஏறி போறாரு அவரு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்லைங்க ஏன் நான் பண்ணிக்கலான்னு தான் அவன் கேக்குறான் பாரு ஒரு கேள்வி இந்த பாருங்க நான் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓ. இப்ப போன விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாணிக்க மரத்துல செக்காட்டர் முத்து அட இருந்தா- நிறுத்தப்பா செக் என்னமோ ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி அது ஒரு 2000 பேர் வேலை செய்யற மாதிரி எங்க போனாலும் செக்க முன்னாடி போடுறியா ஏன் முத்து வீடுனா தெரியாதா என் தங்கச்சிக்கா நான் 30 சார் நகை போடுறேன் கல்யாணம் மொத்த செலவு நானே ஏத்துக்கிறேன் அவரை வந்து என் வீட்டுல பொண்ணு பார்க்க சொல்லுங்க உன்னோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா நான் ஒரு ஜோலியா வந்து நானும் என் தங்கச்சி சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு கொடுங்க கொடுங்க இது போதுமா போதும் போதும் ஆஹா பொண்ணு சூப்பரா இருக்கு பொண்ணு சூப்பரா இருக்குன்னு நீ ஸ்டைல் பண்ணாதடா அதுக்கு அவங்ககிட்ட போட்டோ கொடுத்தோம் அந்த மோட்டார் சைக்கிள் போறாரு அவர்கிட்ட போட்டோவை காட்டி பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணு